கர்த்தருடைய பரிசுத்த இடதாக அடிமை தேவன் கடந்த நாள பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளை திருச்சிவ கூடி தேவன் தொழுதுகளை தேவன் இறக்கம் பாராட்டினார். பரிசுத்த வேதாந்த ஒரு வார்த்தை வாசித்து நாம் கடல் சொல்லுவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். தெய்வத்தின் நாமத்தை மகிமையாக அவளை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். இங்கே அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழிய காலத்தில் அவர் பிரசங்கிற நாட்களில் அங்கே இருக்கிற அநேக ஜனங்கள் எழும்பி அவளை அடிக்கவும் கொல்லவும் துன்புறுத்தவும் அந்த ஜனங்களை பயங்கரமாக கூட்டம் கூடுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவளை இப்படியாக சிறைச்சாலை போட்டு அவளை துன்பப்படுத்துகிறார்கள். 22 வாசிக்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உரிமை தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். பார்க்கிற ஒரு பட்டணத்தில் அப்போஸ் பவுல் பிரசங்கிக்கிறார். அங்கே காணுகிற விக்கிரக ஆராதனை எல்லாம் அழிக்கப்படுற நிலைகளில் ஜனங்களும் பலமாக கூட்டமாக மனம் திரும்புகிறார்கள். விக்கிரக ஆராதனையிலேருந்து லாபம் சம்பாதித்த பணம் சம்பாதித்த மனிதர்கள் பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாக எழும்பி அவர்களை சேதப்படுத்த விரும்புகிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ள ஒரு சிறைச்சாலை கொண்டு அவர்களை அடைக்கப்படுகிறார்கள். அன்று ராத்திரி தெய்வத்துதன் கடந்து போய் சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவளை விடுதலை ஆக்கிறார். அப்படி விடுதலையாக்கப்படும் போது அந்த காவலில் காத்து கொண்டிருந்த மனிதர்கள் சிறைச்சாலை திறந்திருப்பதை பார்த்து இப்படியாக தப்பித்து விட்டார்களோ, நாம் அதிகாரிக்கு என்ன செய்வது என்று சொல்லி தான் கையில் வைத்திருந்த ஆயுதங்கள் தன்னை உயிரை மாய்த்து கொள்வதற்காக திட்டமிடுகிறார்கள். அப்போது பவுல் இப்படியாக உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளப்பட வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த சம்பவத்தை பார்த்த அந்த காவலாளிகள், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர்கள் தேவ நாமத்தை பிரசங்கித்து அநேக வசனங்களை சொல்லிபடியாக அவர் போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்ல இந்த நாளுக்கு நாம் எதிர்பார்க்க போகிற அல்ல உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துமாருக்கு நம்பி இருக்கிற தேவனுடைய ரட்சிப்பு என்றால் என்ன, அது எப்படி நாம் அடைந்து கொள்வது என்று தான் நாள் தியானம் செய்ய போகிறோம். ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரு 5 படிகளை சார்ந்த விஷயங்கள். ஒன்று, முதலாவது அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவதுபடியாக அவன் மனம் திரும்பப்பட வேண்டும். மூன்றாவதாக அவன் பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் அடைய வேண்டும். நான்காவதுபடியாக ஒரு கனித்தர வாழ்க்கை கொடுக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு 5 வகையை அடைந்து கொள்ளாதான் கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பை அடைகிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ரட்சிப்பு என்பது விடுதலை. இந்த பூமியில் இருக்கிற அக்கிரம் பாவம் மீறுதலிருந்து
நான் விடுதலை பெறப்பட வேண்டும் சொன்னால் நான் ரட்சிப்பை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. இந்த 5 விதமான நிலைகள் தான் நாளுக்கு நான் தியானம் செய்து நாம் எதெல்லாம் குறைவிட்டு இருக்கிறோம், இல்லை பூமியில் இருக்கிற மனுக்களும் இதெல்லாம் 5 தன்மைகளும் அடைய வேண்டும் என்று நாம் ஜனங்களுக்கு கருத்தாக போதித்தவர்களை நாம் மீட்படைய நாம் முன் வர வேண்டும். அதில் முதலாவது சொல்கிற பிரகாரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலை நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவாவுக்கும் பின்பு அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாக இருக்கும். நான் அடைந்தது உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவான வேத வாக்கியம்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதில் சுவிசேஷம் என்பது இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பேக்க மாட்டிட்டு கைப்பிரதி எடுத்துகிட்டு போவார்கள். எதுக்கு போகிறேன்றே தெரியாது, என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு. சுவிசேஷம்னா பல நிலை இருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலை சுவிசேஷம், சமாதான சுவிசேஷம், ராஜ்யத்து, இப்படி நிறைய இருக்குது. அதில் பிரதான கருப்பொருள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிற பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் உங்களை பிரசங்கித்ததும் மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதான ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவனர் வேத வாக்கியன்படி நம்ம பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்ல அருமரட்சகர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அக்கிரம பாவங்கள் எல்லாம் விடுதலை ஆக்குவதற்காக. அதை எதன் மூலம் விடுதலை ஆக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிந்தப்பட்ட மரித்து ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே நம்மை விடுதலை ஆக்குகிறார். இதுதான் பிரதான சுவிசேஷம். நம்முடைய அக்கிரமம் பாவம் மீறி இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவர் மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கிற வேத வாக்கியத்தை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அதுதான் பிரதான சுவிசேஷம். இன்னும் 2 சம்பவத்தோட வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்படியான இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலம் சமயமாயிற்று, மனந்திரும்புகள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் அறிவித்தார். இப்படி நிறையா ரட்சிப்பின் சுவிசேஷ விடுதலை நிறையா இருக்கிறது. நம்ம ஒரு மேற்கோளுக்காக 2 சம்பவத்தை பார்த்தோம். அதில் பிரதான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அக்கிரம பாவம் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார் என்பதை பிரதானதாக கருப்பொருளாக எண்ணப்படுகிறது. எல்லாம் பூமிக்குள்ளா சுவிசேஷம் அறிவிக்கிற என்பது நோக்கம். அதான்
நம்முடைய அக்கிரம மீறலுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணரப்பட வேண்டும். ரெண்டாவதாக மனம் திரும்புதல். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சரி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயில் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவருமே அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, திடீர் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வரை காட்டினவன். இந்த இறைமார்க்கம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகிற பரலோக சமீபத்தை என்று பிரசங்கித்தார். அப்போது எருசலேம் நகரத்தார் யூதாதேச அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புற யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேக சதுசேர் பரிசேயெல்லாம் கடந்து வந்து அவனிடத்திலுபடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகோப தப்பித்தல் உங்களை வகை காட்டுகிறவன் யார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். பொதுவாக மனம் திரும்புதல் என்றால் இந்த பூமியில் நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா நிலைகளிலிருந்து வேதத்தின் பக்கம் மனம் திரும்பப்பட வேண்டும். இந்த 66 புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுக்குள்ளாக நாம் அது வரைக்கும் அறிந்து அறியாமை அனுபவங்கள், சாட்சிகள், சம்பிரதாயங்கள், முற்பிதாக்கள் அவருடைய சட்டத்திற்குள்ள கடந்து போயிருப்போம். வேதத்தில் எழுதப்படும் சத்தியத்துக்குள்ளாக நாம் மனம் திரும்பப்பட வேண்டும். ஏற்கனவே இருந்த எல்லா நிலையும் விட்டுட்டு இந்த வேதம் என்ன நம்மளுக்கு கற்பிக்கிறதோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதே அதிகாரம், அதே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புகிற பரலோகம் சமீபத்தை என்று பிரசங்க தொடங்கினார். அருமிரட்சகர இயேசு கிறிஸ்துவும் யோவான் முதல் வார்த்தை தான் சொன்னாங்க. 2 பேருமே அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் சொன்ன இயேசு கிறிஸ்து முதல் அறிவிக்கப்பட்ட முதல் வார்த்தை தான், முதல் பிரசங்கம் அதான். நான் என் வாழ்க்கையில் முதல் பிரசங்கம் இந்த வசனத்தை கடை சொன்னார். அதனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவனாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற மனம் திரும்பது மாத்திரம் ஒரு 100க்கு மேலே வசனங்கள் இருக்கிறது. என்னென்னலாம் மனம் திரும்பப்பட வேண்டும், விக்கிரக ஆராதனை, பழைய பழக்க வழக்கங்களுக்கு பல சம்பவத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது வெறும் மனம் திரும்பது நம்ம அதில் போகலாம். இதில் ஒரு பாட்டு தான் நாம் எடுத்திருக்கோம். அதனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நாம் மனம் திரும்பப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் உணவுகளோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று
கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் கூறுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆதலால் நீங்கள் இப்போதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனசாப்படுவராக இருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கிற பிரகாரம் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். தேவன் மனசாப்படுகிற தேவனாக இருப்பதனாலே உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். இதோ நம் வாயின் வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு மனசாப்படுவதனால் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான இருதயத்திலிருந்து நாம் மனம் திரும்பப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதெல்லாம் நாட்களை கடைசி காலமாக நாம் இருப்பதனாலே, ஒரு காரியத்தை கொடுத்து வருத்தப்படுவதனால, விசுவாசிப்பதனால் ஒன்றுமல்ல, கிரியைகளினாலே நம் வாழ்க்கையில் செய்து காட்டப்பட வேண்டும். அதுதான் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு சரியான மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசு நம்ம அறியாத நாட்களில் நம்ம அக்கிரம பாவங்களை பல கட்டுக்களை கட்டப்பட்டிருப்போம். தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு வேதம் நம்ம என்ன சொல்கிறதோ அதிலிருந்து இப்படியாக நம்மை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிக்கும். அப்போஸ்தலர் 4:10. சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற கடவுளே. வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறு யாரும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்திலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்றும் உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் எல்லாருக்கும் நாம் தெரிந்திருக்க கடவது. அவரால் என்று வேறொரு ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு தான் ஊழிய காலத்தில் ஒரு மனிதனுக்கு இப்படியாக சுகம் கொடுக்கிறார். அந்த மனிதனை ஒப்பிட்டு, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றதும் உயிரோடு எழுந்தராக நசரேயனாகிய இயேசு இல்லாமல் இவன் விடுதலை ஆகப்படவில்லை. மேலே வானத்திலே கீழே பூமியிலும் இயேசு என்று நாமம் இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் நாம் நாட்களை இயேசு என்று நாமத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை பாவம் வரைக்கும் நம்மை பின்பற்றுகிறது. கர்ம பாவம் ஜென்ம பாவம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை காணப்படுவதனாலே அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக இப்படிப்பட்ட நிலைகளுக்கு நாம் கடந்து போகப்பட வேண்டும். இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரம்
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்துண்டலாகி பேதுரு மற்றும் அப்போஸ்தலனை பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பென இயேசு நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ல, இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் மனம் திரும்பப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இயேசு நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என வேதாந்தத்தில் 10 கட்டளைகளில் பிரதான ஒரு கட்டளை. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக தன்னை தாப்பன் பாட்டன் செய்யப்பட்ட பாவம் வரைக்கும் ஒரு மனிதனை சாரும் என்பதனாலே நாம் ஜலத்தினாலே எப்படியாக நாம் கழுவப்படப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 - 3 வரைக்கும் வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புறமிடப்படுகிறவருடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடவிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதிமொழியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைக்கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் வருநாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். இங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கடைசி நாட்களில் 7ஆம் தூதன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை அனுப்பி திருச்சபை எப்படியாக பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தப்படுத்த அவர் ஒப்பிடுகிறார். ஒரு வண்ணான் ஒரு துணியை சவுக்காரம் போட்டு அதை துவைப்பது போல என்று சொல்கிறார். உதவி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு துணி துவைக்கிற ஒரு மனிதன் முதல் சோப்பு அதில் என்ன பண்ணார், துணியில் போடுவான். அந்த துணியை எடுத்து நிறைய என்ன பண்ணுவான், கையினாலே 2 கையினாலே கும்புவார்கள். அதன் பிறகு என்ன பண்ணால் தண்ணியில் துவைப்பார்கள். இங்கே சொல்லப்பட அந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு உள்ள அர்த்தத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். எதை நம்ம பாவம் செஞ்சுட்டோம் போய் அறிக்கை பண்ணாலும் மன்னிப்பே கிடைக்காது. அது உள்ள அர்த்தம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துணி இருக்குது, அதை போய் தண்ணியில் அப்படியே துவைச்சி எடுத்தீங்கன்னா இன்னும் அழுக்கும் போகாது, ஒன்றும் போகாது, அப்படியே தான் இருக்கும். அது எப்படி நடைமுறைப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இப்படியா துணி மேலே சவுக்காரத்தை போடுகிறார்கள். வாழ்க்கையில் இப்படியாக நம் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்திருக்கும் என்று வேதத்தை வச்சு உரசி பார்க்கணும். கடவுளுக்கு விரோதமாக என்னென்னலாம் பாவம் செஞ்சுருக்கிறோம் என்று அதை உரசி பார்க்கப்பட வேண்டும். அப்படி உரசி பார்த்தபடியாக அந்த வண்ணான் அந்த கைகளால் கும்புவதை போல ஒரு பாவங்களுக்கு மனிதன் மனசாப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தான் செய்த பாவங்களுக்கு ஒரு துக்கமும் வேதனையும் அவன் செய்து அதன் பிறகு போய் அறிக்கை பண்ணால் தான் பாவம் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம பாவம் செஞ்சுட்டோம் போய் இயேசு மன்னிச்சோம் அன்றைக்கி போய் பாவத்தை அறிக்கை நிச்சயமே கிடைக்காது. ஏன்னா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ பாவம் செய்ய போய் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக மன்னிப்பு பெற முடியாது. ஒரு மனிதன் தன் பாவங்களுக்காக வேதத்தை உரசி பார்க்கப்பட வேண்டும். அந்த துணியை நைய படைப்பது போல தான் பாவங்களுக்கு வருத்தப்படும். அப்படி வருத்தப்பட்டு நாம் தெய்வ சுதந்திர அறிக்கை செய்யப்படும் போதுதான் அந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு உண்டாகும். நீங்கள் வருத்தப்படாமல் வேதத்தை உரசி பார்க்காமல் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு தான் ஓமி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் அக்கினினால் புடமிடப்பட வேண்டும். அப்படி புடமிட்ட பிறகு தான் சுத்த பொண்ணாக விளங்க செய்ய முடியும் என்று சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த அக்கிரம பாவங்கள் எப்படியாக அதை நினைவு கூறப்பட வேண்டும்.
அதை குறித்து துக்கப்பட வேண்டும். அதன் பிறகு நாம் அறிக்கை பண்ணப்படும் தான் அந்த பாவங்களை கர்த்தர் நிச்சயமாகவே மன்னிப்பார். அப்படி இல்லாமல் நம்ம பாவங்கள் நினைக்கிறது போயிட்டு தேவன்ட்டு அறிக்கை பண்ண நிச்சயம் மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் கடந்து போகாதான் அந்த மன்னிப்பு நாம் அடைந்து கொள்ள முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனுக்கு தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். பிரியமானவரே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமாக செய்கிறபடினால் நாம் வேண்டுகொள்வதை அவர் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அல்ல இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் இருதயங்கள் எப்படியாக அறிகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இருதயத்தை நினைவுகளின்படி நாம் நியாயத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் செய்கிற சகல காரியங்களும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அது நிலை பெற்றிருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே ஒரு மனிதன் நாம் செய்கிற பாவங்களுக்கு மனசாப்பட்டு அதை அறிக்கை செய்து நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்படும் போதும் நாம் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்கிறோம் என்று சொல்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கு என்று பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படும் தெய்வ சந்ததி ஒரு இயேசு தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் உபதேசித்திருக்கிற காரியம் பிரகாரம் தான் மனம் திரும்பப்பட வேண்டும். அவர் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களுக்காக மனசாப்பட்டு துக்கப்பட்டு நாம் இயேசு நாம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்படும் போது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு மனிதன் தேவனுடைய நாமத்தில் ஒரு கனித்திருக்கிற வாழ்க்கை. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லில் இருந்து ஆபிரகாம் பிள்ளைகளை உட்பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கும். ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லின் மேல் ஆபிரகாம் பிள்ளைகளை உண்ட பண்ண வல்லவராயிருக்கிறார். இப்போதே கோடாரானது மரங்கள் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆக நல்ல கனி கூட மரங்களை வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அல்ல தேவனுடைய நாமத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லாம் அடுத்த தேவனை எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு கனிகளை கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர் பசி உண்டாகும் போது அவர் கடந்து போவார். அத்தி மரத்தை பார்க்கிறோம், அதில் கனிகளை என்றபடியாக சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு தோட்டத்தில் எப்படியாக ஒரு மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் போய் பார்க்க 2 ஆண்டு வரைக்கும் அது காய்க்கலை. அந்த எஜமானபடியாக அந்த மரத்தை வெட்டி போட வேண்டும் அவன் நினைக்கிறான். அதை தோட்டக்காரன் சொன்ன 1 ஆண்டு சுதந்திரம் கொடுங்க, 1 ஆண்டு விட்டு விடுங்க, இன்னும் 1 ஆண்டுக்குள்ளே அது கனி கொடுக்கப்பட வேண்டாம், அது வெட்டி அக்கினியில் போடும் என்று சொல்லிட்டு. ஆனால் இறைமார்க்கு நாம் ஏதோ இயேசு ஏற்றுக்கொண்டோம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் என்று நான் நம்பி கடந்து போனால் தேவன் நம்மை வெறுக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை எதிர்பார்க்கிறார்.
அப்படி நடைமுறை வாழ்க்கை ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்க்கிறோம், 1, 2, 3, 4 அப்படி கடந்து போகும்போது அது வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அது தன் கல்வியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் இப்படியாக நம் வாழ்க்கையில் ஒரு கனி தருகிற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். கலாத்தியர் 5 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்த இச்சையடைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அதனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நல்ல கனித்திரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். தேவன் அறியாத நாட்களில் நம்மளோட வாயின் வந்த பிரகாரம் பேசுவோம், நம்ம சிந்தனை எப்படி தோன்றுகிறதோ அப்படிலாம் நடந்து போயிருப்போம். ஆனால் தேவனுக்கெல்லாம் ஒரு கட்டப்பட்ட பிறகு நாம் தேவனை உடன்படிக்கதான். ஒரு வாலிப பெண் தான் திருமணம் ஆகாத மாதிரி தான் எப்படி வேணாலும் கடந்து போகலாம். தான் ஒரு மனிதனுக்கு மனம் முடித்த பிறகு அவனோட அனுமதி இல்லாமல் வாழ்க்கை நடக்க முடியாது. நீ சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரர், எவ்வளோ அறிவு ஞானம் இருந்தாலும் தான் கணவனுக்கு உட்பட்டு தான் வாழணும். அதில் பிரமாணம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனோட உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு கொஞ்சம் ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்று முதல் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு உமது பிள்ளையாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீ எனக்கு தகப்பனாக இருக்கப்பட வேண்டும் என்று அது ஒரு உடன்படிக்கை உண்டு. இப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம். அதில் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்தின பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பிறக்கிற மறுபடி பிறப்பு என்று சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக தேவன் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படைக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எப்போது நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமே அவர் எதிர்பார்க்கிற ஆய்வுடைய கனியாக இந்த 9 தன்மைகளை நாம் வாழ்க்கையில் பிரித்து பழிக்கப்பட வேண்டும். நீங்கள் பழையபடி நடந்து கொண்டீங்கன்னா எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் இறைமார்க்கம் வேதம் சொல்கிறது, நீங்கள் பழையபடி மீண்டும் பாவம் செய்தீங்கன்னா இயேசுவை மீண்டும் கல்வார் சொல்லி என்ன பண்ணுறீங்க, அடிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறது. ஒரு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மீண்டும் பாவம் செய்தால் இயேசுவைப்படியாக அவன் அடிக்கிறான் சிலுவையில் என்று சொல்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புழுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களாம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நான் உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். முட்செடியிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளை அத்திப்பழங்களையும் பறிப்பீர்களா? அப்படியெல்லாம் நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமே கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளும் கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நல்ல கனி தராமல் எந்த ஒரு மனிதனுபடியாக அவன் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுவான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற
தேவ பிள்ளைகள் எப்படியாக நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற சொல்கிற நீங்கள் எல்லாம் அவர் எதிர்பார்க்கிற நல்ல கனித்தருகிற வாழ்க்கை நீங்கள் கொடுக்கப்படவிட்டால் நாம் எந்த ஒரு பயனும் கிடையாது. நம்முடைய மனசு மாம்சம் இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க நீங்கள் நடந்து போனீங்கன்னா நாம் பாவிகளாக தான் மாறுவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாசத்துக்கும் பங்குள்ளா பொருட்டு மகா மேன்மைய அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு அவளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதைகளாகி உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவபக்தியோடும், தேவபக்தி சகோதர சிநேகத்தோடும் அன்பையை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறது. இந்த பூமியில் காணப்படுகிற சுபாச அன்புகளுக்கு தப்பி தைரியமாக ஜாக்கிரதையாக உங்களுக்கு கொடுக்கப்பட பொறுப்பு எப்படியாக நாம் இழந்து விடாமல் காத்து கொள்ளப்பட வேண்டிய என்று சொல்லப்படதாக பார்க்கிறோம். ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இயேசுக்கு தன் ஊழியக்காக சொல்கிறார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல. ஆனால் ஜாக்கிரதையாக நாம் இந்த பூமிக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி காணப்படவிட்டால் நாம் கொடுக்கப்பட ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் பூமி என்பது அக்கிரமத்தில் பாவத்தில் பலமாக நிரம்பி இருப்பதனாலே நான் ஒரு கடலில் வாழ்கிற மீனை போல தான். அப்படிப்பட்ட நிலைகள் அப்படியாக நாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த பூமிக்குள்ளே காணப்பட வேண்டிய இறைமாருக்கு நம்மை வலியுறுத்துவதாக நான் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எபேசு 4ஆம் அதிகாரம் 30-31 வரைக்கும் வாசிக்கும். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தை துக்கப்படுத்தாதீர்கள். சகலமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணமும் மற்ற எந்த தூஷணம் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று பார்க்கிறோம். அதனால் நீங்கள் பெற்றிருக்கிற தேவாவை எப்படியாக துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கையுடைய கனிகள், கிரியைகள் எப்படியாக அவர் பிரியமாக காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதே அதிகாரத்தில் 22 வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து கொண்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் எல்லா சாயலும் முன்மாதிரியே இருக்கப்பட வேண்டும். என்னோட பேச்சு, வார்த்தை, நடக்கை எல்லாத்திலும் இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா உலகம் என்பது நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்துவனா பொய் சொல்ல மாட்டாங்க, அன்பாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்களாம் எதிர்பார்க்குற விஷயங்கள். நீங்கள் எப்படி இருக்கு, உலகம் உங்களை அப்படி எதிர்பார்க்கிறது.
எல்லா விதத்திலும் உண்மையாக இருப்பீங்க, தகாத வார்த்தை தன் வாயிலிருந்து புறப்படாத என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கிறது. அதற்கு அமாத்திரமாக நாம் கடந்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு பெரிய ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறக்க வைத்தார்? அவர் உலக இரட்சகராக வெளிப்படுகிறார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை பிறக்க வைத்திருக்கலாம், தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இருக்காது. ஏன்னா தன் ஐஸ்வர்ய அறிவு ஞானத்தை தான் நம்முடைய நிலையில் பயன்படுத்துவோம். ஒரு ஏழை எப்படி பயன்படுத்த முடியாது. தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம மேலே நியாயம் இருந்தாலும் ஒருத்தன் நம்ம குற்றச்சாட்டுனா வேறு ஒன்றும் மீற முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் தான் மேல் நியாயம் இல்லாமல் ஒரு ஐஸ்வர்யன் போவான், அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட எல்லா நல்லொழுக்கத்திலும் பழக்கத்திலையும் அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் பக்குவப்படுத்துகிறார். ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறக்கிறது, நீ வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இருக்கிறது. அவங்க அப்பா யோசேப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் சிலுவை தான் செஞ்சு கொடுப்பாராம். சிலுவை என்பது ஒரு மரண தண்டனை. பூமியில் யாரெல்லாம் ராஜாவுக்கும் இறைமார்க்கத்துக்கும் தெய்வ துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ராஜாவுக்கும் தேவனுக்கும் யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். யோசிப்பு தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட தச்சு தொழிலாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மரண தண்டனை தான் சிலுவை செஞ்சு கொடுப்பாராம். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கப்பட வேண்டும். நான் பழையபடி நடந்து பழையபடி கடந்து போனால் இயேசு ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதில் இறைமார்க்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறதோ அதன் அடிப்படைக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். யோவான் 16 அதிகாரம் 7-8 வாசிக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் பேச்சரவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத இருந்தால் பேற்றவனுங்கிறது வரார். நான் போவேனாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமிக்குள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவரை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆவியானவரை நம்ம வழி நடத்துகிறார். ஆவியானவரை நமக்கு முன்மாறி இருக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தின் கடைசி காலத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரிசுத்தாவினர் இப்படியாக நம்மை போதித்து புத்தி சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமும் பாவத்திலிருந்து நம்மை நீக்கி வழி நடத்துகிறார். அதில் கட்டாயமாக பரிசுத்தாவை பெற்றாதான் அடுத்த நிலை நம்ம வழி நடத்த முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானுடைய பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டதிலும் தெரிந்து கொள்ளோட பரதேசிகளுக்கு எழுதுகிறாதும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவது. தேவனுடைய முன் அறிவிப்பின்படி ஆவியானுடைய பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கே கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கப்படுது என்று சொல்லப்படுது. எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறானோ அவன் தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட ஆவியானவரை பெற்று அவனை பரிசுத்தப்படுத்துகிறான். அல்ல இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
ஆவியானவருடைய மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார், மனிதனை நல்லொழுக்கங்களை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட அனுகிரகத்தினாலே இறைமார்க்க நம்மை வழி நடத்துவதாக நான் பார்க்கிறோம். அல்ல மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய கன்னித்திரு வாழ்க்கை தொடர்ந்து நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியோட நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் அவசியம் என்று சொல்கிறது. அதில் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்த தன்மையில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இங்க சொல்லப்படுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை மீட்பையும் நற்கிரைகளை காத்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானலே நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்ல இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுங்கள். அல்ல தேவோட ஆவியினால தான் நம்மை காத்து கொள்ள முடியும். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்படவிட்டால் நாம் அடைந்திருக்கிற ரட்சிப்பிப்படியாக தொடர்ந்து நடத்த முடியாது. பரிசுத்தாவோட புதிதாக்கினாலும் பரிசுத்தாவுடைய கிருபையினால் எப்படியாக அதை காத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எபிரேயர் 9 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியில் செத்த கிரிகள் அலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனசாட்சி சத்தியகிரிகளுக்கும் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்தோட பழுதற்ற ஒரு மனிதனாக கிறிஸ்துடைய ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நித்திய ஆவியினால் தம்மை காத்து கொள்ள முடியும் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்தில் ஆவியானுடைய நடத்துதனாலே ஆவியோட பாதுகாப்புனாலே ஒருவன் பழுதற்ற மனிதனாக நிறுத்தி கொள்ள முடியும் என்று சொல்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் காணப்படவிட்டால் நாம் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. 2 Thessalonians 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசித்தனாலும் ரட்சிப்பையும் படிக்க ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இந்த அக்கிரம பாவம் நிறைந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியாது. தேவனோட ஆவியான ஒத்தாசனாலே தேவனுடைய கிருபையினால தான் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ முடியும் என்று சொல்கிறது. அதாவது தேவ ஆவியினால தான் நான் அந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான மனிதனாக நிலைநிற்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவியனை பெற்றுக்கொண்டு அவர் நிறைவு அடையப்படவிட்டால் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அதை காத்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து
தான் ஊழிய காலத்தை நிறைந்து ஒரு நிறைவடைந்த பிறகு அவர் தனது தரிசனமாகிறார். அப்போ சீஷர்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயா முழுவதிலும் சமாரின் பூமியின் கடைசி பெருந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த ஒரு 4 கோணத்தில் காணப்படுகிறதான சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள மனிதனாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவோட ஆவியானவருடைய நிறைவு, தேவ ஆவியோட பலம் நமக்கு அவசியம் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும் போது மோசேயோட தேவ ஆவியானவர் இருந்தார். முதல் ராஜா ஆகிய சவுல் தன் ராஜரீகம் பெற்றுக்கொள்ளப்படும் போது அவன் ஆவியினால் அபிஷேகம் பெற்றபடியாக ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அல்ல இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த இருதயம், சரீரம், ஒவ்வொரு கிரைகளும்படியாக ஆவியானவர் எப்படியா புதிதாக்கப்படுகிறது, காத்து கொள்ளப்படுகிறது, வழிநடத்தப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல தேவ சன்னிதானம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவியனுடைய பலன் தான் அப்படியாக நம்மை நடத்த முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52 வாசிக்கும். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரனுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகர்களுமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது கரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். இறைசன்னிதானத்தில் பார்க்கிறோம், தீர்க்கதரிசி யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாது இருந்தார்கள், நீதிபட வருகை முன்னறிவித்தவர்களையும் அவரை கொலை செய்தார்கள். இப்போ நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்ய பாதுகாரமாக இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றால், இவைகள் அவள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவினை நிறைந்தவனார் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனமைக்கும் தேவனுடைய வலுபாஸ் இயேசுவின் வீட்டில் கண்டார். தேவனுடைய ஆவியனுடைய நிறைவினாலே தரிசனங்களும் சொப்பனங்கள் எப்படியாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அல்ல எந்த அளவுக்கு ஆவியோட நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு நீதிமான காணப்பட முடியும். அப்படி காணப்பட எம்மதான் சத்தியத்தை கேட்டாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம பழைய சுபாசம் அப்படியே வந்துடும். தேவ ஆவியோட நிறைவு இருக்கப்படும் போதுதான் நான் வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியும், வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும். உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் நாணயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். இங்க சவுலை அழைத்து சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் சில ஆதாரங்களை ஒப்புவிக்கிறார். நீ கடந்து போவாய், மலைகளுக்கு போய் அங்கே நீ பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கையில்
மேடையிலிருந்து இறங்கிவர் தீர்க்கதரிசியுடைய கூட்டத்திற்கு எதிர்ப்படுவார். அவளுக்கு முன்பாக தம்பூரும் மேளம் நாகசுரம் சுரமண்டலமும் அவள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும். நீ அவளோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாறுவாய். அதில் தெய்வ ஆவியானவர் வரும்போது தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாம் சுபாசம் மாறும். ஒரு நிறைவு அடையும் போது நாம் பூமிக்குள்ளாக தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அப்படி நாம் காணப்படாத வரைக்கும் நம்ம என்னதான் பிரசங்கித்தாலும் சரி, எவ்வளோதான் சத்தியவசனத்தை கேட்டாலும் சரி, நல்லது என்று சொல்லுமோ தவிர வாழ்க்கை நடைமுறைப்படுத்த முடியாது. வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம். ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நம்ம அவர் நடத்தப்பட வேண்டும். அவர் நடத்தப்படும் போது தான் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளுடைய கோபம் ஒன்றுமே மாறாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் சொல்லுகிற சமயத்துக்கு ஏற்றாப்போல் நடந்து கொள். தேவன் உன்னோடு கூட இருப்பார். அவரே வழிநடத்தி எல்லாத்தையும் நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆவியோட நிறைவு தான் மனிதனை எல்லா நிலையிலும் மாற்றக்கூடியது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். நற்செய்தியாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்தவராயும் பிசாசின் மனமே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நஸ்ரானாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாவும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்கல சுற்றி திரிந்தார். ஒரு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். நஸ்ரான இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் சுற்றி திரிந்து எல்லா இடங்களும் கடந்து போய்படியாக மனிதர்களை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். ஆவியோட நிறைவு, ஆவியனை பெற்றுதல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாமளும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மற்றவர்களும் நாம் காப்பாற்ற முடியாது. ஆனால் மீட்பு ரட்சிப்பு என்பது எதில் கொண்டு தேவன் முடிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஆவியனுடைய பெற்றுக்கொள்வதில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மீகா தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகள் எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்படியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நானே யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியை அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அதனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற நம்முடைய அக்குமரும் பாவம் மீறது நாம் விடுதலையாகப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைக்கு நாமே காத்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவரே அதற்கு அச்சாரமாக இருக்கிறார். ஆனால் அந்த கடைசி காலத்துக்கான தெய்வ சந்ததி இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ரட்சிப்பை ஆவியானவரை பூர்ணப்படுத்துகிறார். ஆனால் முதலாவதுபடியாக ஒரு மனிதன் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்தில் தேவன்தான் மெய்யான கடவுள் என்று சொல்லி இயேசுவை, இரண்டாவதுபடியாக உலக பழக்க வழக்கத்திலிருந்து அவன் மனம் திரும்பப்பட வேண்டும். மூன்றாவது பாவமன்னிப்பை ஞானஸ்நானம் மூலமே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான்காவதுபடியாக ஒரு கனித்தருகிற வாழ்க்கையை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஐந்தாவதாக ஆவியானவர் பெற்று ஒரு பூர்ணத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இதுவே இறை சன்னிதானத்தில் அப்படியாக ஒரு ரட்சிப்பு என்று நாம் அறிவிக்கப்படுகிறது.